கையோட அந்த ஹீரோ வந்து ஜான்வி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போவான். அங்கே வந்து அந்த சம்பிரதாயம்லாம் பண்ணுறதுக்கு அவனுக்கு யாருமே இல்லைன்றனால அவனே எல்லாம் செட்டப் பண்ணி அவளுக்கு ஆர்த்தியெல்லாம் எடுத்து அவங்களோட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஹீரோவே பண்ணுவான். அப்போ வந்து இவளுக்கு ரொம்ப பிடிச்சி போகும். அதுக்கப்புறமா இந்த ப்ரொசீஜரெல்லாம் முடிஞ்ச பின்னே அவங்க 2 பேரும் உள்ளே போயிட்டு அவங்க வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்ருக்கப்ப ஜானவி சொல்லுவாங்க, இவ்வளோ பெரிய வீடா, இவ்வளோ பெரிய வீடு நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணலை, ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ சொல்லுவாங்க, இந்த வீட்டோட நீ என் பொண்டாட்டி ரொம்ப அழகாக இருக்கியான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நம்ம ஜான்வி நினச்சி பார்த்துட்டு அழுந்துட்டுருப்பா. அதுக்கப்புறமா ஜன்னல் வழியாக வாட்ச்மேன் போகிறத பார்த்துட்டு அவர்கிட்ட, அண்ணா உங்களோட ஃபோனை கொஞ்சம் என்கிட்ட கொடுங்க, நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு இந்த விஷயத்த சொல்லணும், ப்ளீஸ் உங்களோட ஃபோனை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறப்ப வாட்ச்மேன் வந்து, இல்லை மேடம், லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு நான் என் ஃபோனை கொடுத்து எனக்கு அவரை ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிவிட்டு என்னை கஷ்டப்படுத்தி என்னை அடித்தார், அதனால நான்லாம் ஃபோன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப இன்னொரு வாட்ச்மேன் அது தூரத்தில் நின்றுட்டு பார்த்துட்ருப்பாரு. இவளும் எல்லா கதவையும் போய் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணியிருப்பா, ஏன்னா அவளுக்கு இங்கேருந்து போகணும்னு சொல்லிட்டு. இப்படி தேடிட்டுருக்கப்போ சடனாக அவளுக்கு தோணும், சரி அவள் ஒருவேளை இந்த வீட்டோட சாவி எங்கன்னா வச்சுருப்பாளான்னு சொல்லிட்டு அவள் தேடிட்டுருப்பா. அப்போது அவளோட கல்யாணத்தோட ட்ரெஸ் வந்து அவளுக்கு கிடைக்கும். அப்போ மறுபடியும் அவள் நினச்சி பார்க்குறா. இப்போ வந்து அவள் ஃபஸ்ட் நைட் ரூமை வந்து ரெடி பண்ணிகிட்ருப்பாள். அதுக்கப்புறமா ஜான்வியை உள்ளே கூப்பிட்டுட்டு உட்கார வச்சுட்டு சொல்லுவாள், நீ தான் எனக்கு எல்லாமா, ஏன்னா இனிமேல் என் லைஃப்பில் நீ தான் எனக்கு இருக்கிற பெரிய விஷயமே, நீ தான் என்னோடய ஹாப்பினஸ், என்னோடய எல்லாமேன்னு சொல்லிட்டு பேசிகிட்ருப்பா. அப்போதே பார்த்து நம்ம ஹீரோயின் கையில் ஒரு கருப்பாம்பூச்சி இருக்கும். அதை பார்த்து அவள் பயந்து நடுங்கி போவாள். இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு, என்ன இவள் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் இவ்வளோ பயப்படுறா, ஒரு கருப்பாம்பூச்சியை பார்த்துட்டு எதுக்கு இப்படி இது பண்ணுறான்னு சொல்லிட்டு அந்த கருப்பாம்பூச்சியை கையிலேயே பிடிச்சி நசுக்கி, என்ன தைரியம் இருந்தால் என்னோட பொண்டாட்டி மேலேயே நீ உட்காருவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பாம்பூச்சியை அவன் எடுத்துகிட்டு வந்த பாலுக்குள்ளே போட்டுட்டு, ஏன் ஜான்வி மேலே நீ எப்படி வந்து உட்காரலாம் அப்படின்னு சொல்லி அந்த கருப்பாம்பூச்சியை வந்து அந்த பாலில் போட்டு அவனே குடிச்சிருவான். அதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு வாமிட்டிங்காக வந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா இங்கே பாருமா, உண்மையில் அது வந்து அப்படி உட்காந்துச்சு இல்லையா, அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன்னு சொன்னால், அப்போ நம்ம ஹீரோயின் மயங்கி விழுந்திருப்பா. அடுத்து என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட் பார்ப்போம்.